வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய கொந்தளிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இடைக்கால உத்தரவு மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பாக பேசும் பொருளாக இப்பொழுது ஆயிருக்கிறது. இந்திய அரசாங்கம் பதில் சொல்லாத பட்சத்துல உச்ச நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பை கொடுப்பார்கள். ஆனால் நாம் நடத்துகிற போராட்டத்திலே, நாம் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திலே, நாம் நடத்துகிற கண்டனங்களிலே ஓய்வாய்விடவே கூடாது. அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக யார் குரல் கொடுக்கிறார்களோ அது சிறந்த ஜிகாத் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இதற்கான ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை மன்றில் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இவர்கள் செய்கிற சூழ்ச்சி என்ன, இது நடைமுறைக்கு வந்தா என்னென்ன பாதகம் ஏற்படும், இவர்கள் செய்கிற கள்ளத்தனங்கள் என்ன, சட்டவிரோதம் என்ன, அவர்கள் ஒருவேளை இந்த சட்டத்தை நடைமுறையே படுத்தினாலும் இந்திய மக்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதல் அனைத்தையும் இறைவன் நாடினால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மாலை 6 மணிக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் விளக்க இருக்கிறோம். இதில் அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லை. அனைவரும் வாருங்கள். இயக்கங்கள், அறக்கட்டளைகள், அமைப்புகள், கட்சிகள் எல்லோரும் இதில் நீங்கள் பங்கெடுங்க இன்ஷா அல்லாஹ். யாருக்கும் தனிப்பட்ட முறையில அழைப்பு கொடுக்க வேலை இல்லை என்று எதுவும் நினைக்க வேண்டாம். இறைவனுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக நாம் இறங்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக போராடி அதில் கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீத். அப்படிப்பட்ட நிலை வருகிற வரைக்கும் நம்முடைய போராட்டங்கள் தொடரும்.